ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த வீக் வந்து நம்ம அன்னதானம் பண்ணுறோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா பகாரா சாப்பாடு பண்ணுறேன். பகாரா சாப்பாடுன்றது ஈஸியான மெத்தட் தான். ஒன்றும் இல்லை, எண்ணெயில் வந்து வெங்காயம் போடுங்க. வெங்காயம் நல்லா வதக்குங்க. நல்லா ப்ரௌன் ஆகும்போது அது கூடவே கொஞ்சம் பட்டை, லவங்கம், ஏலக்காய், பிரிஞ்சி எல்லாம் போடுங்க. போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுங்க. போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து இது போடுங்க, தக்காளி, கொத்தமல்லி, புதினா, பச்சை மிளகா. இதில் வந்து காரம் வந்து பார்த்திங்கன்னா வெறும் நம்ம பச்சை மிளகா தான் போட போகிறோம். ஓகேங்களா? பண்ணதுக்கப்புறம் நான் இது பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சுரக்காய் சாம்பார் பண்ண போகிறேன். சுரக்காய் சாம்பாருக்கு வந்து வெங்காயம் நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு வெறும் வெங்காயம் போடணும். இதில் பட்டை லவங்கெல்லாம் போட வேண்டாம். இதில் வந்து வெறும் வெங்காயம் வதக்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுட்டு தக்காளி, கொத்தமல்லி எல்லாம் போட்டு அப்புறம் 2 பருப்புங்க வந்து வேக வச்சுருந்தேன். 2 பருப்பு வந்து பார்த்திங்கன்னா கடலப்பருப்பும் துவரம் பருப்பும் 1 ஹவர் முன்னாடி தண்ணியில் ஊற போட்டு அதுக்கப்புறம் நல்லா வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை நல்லா ஸ்மாஷ் பண்ணிவிட்டு இந்த சுரக்காய் கூட வந்து போட்டு ஒரு 2 விசிலில் எடுத்துட்டேன். நல்லா ஒரு தால்ச்சாவாக ரெடி ஆயிடுச்சு. உப்பு தேவையான அளவு போட்டிருக்கேன். காரம் வந்து பார்த்திங்கன்னா இதில் மிளகாத்தூள் போடலாம், கொஞ்சம் சாம்பார் பொடி போடலாம். இந்த அரிசி வந்து பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரியும் வெறும் வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, லவங்கப்பட்டை, ஏலக்காய், எண்ணெய் ப்ளஸ்ஸு கொத்தமல்லி, புதினா, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தக்காளி போட்டுட்டு அரிசி எவ்வளோ அளக்குறோமோ அதே அளவுக்கு டபுள் தண்ணி, 2 மடங்கு தண்ணி நம்ம போடணும். உப்பு கொஞ்சம் லைட்டாக கரிக்கிற மாதிரி நம்ம வந்து செக் பண்ணணும். அதுக்கப்புறம் அரிசி ஊற வச்சது ஒரு 1/2 hour ஊற வச்சது இருந்தால் அது வந்து நம்ம வந்து இதில் தண்ணியை வடிகட்டி போட்டு ஒரு 10 நிமிஷம் விடணும். தண்ணி வற்றினதுக்கப்புறம் தம் கொடுத்து அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் சாப்பாடு கட்டிட்டோம். ரொம்ப நல்ல டேஸ்டியான தால்ச்சாவும் பகாரா சாப்பாடு சொல்லுவாங்க. இதை நெய் சோறும் சொல்லுவாங்க. இந்த மாதிரி நீங்களும் பண்ணி பாருங்கள்.